இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். தமிழக சட்டப்பேரவை வரும் 16ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாக பேரவைச் செயலாளர் ஜமாலுதீன் அறிவிப்பு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக மு.க. ஸ்டாலினுக்கு அங்கீகாரம். பேரவைத் தலைவர் தனபால் ஒப்புதல். பொறியியல் படிப்பில் சேர 1,33,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர நாளை நுழைவு. தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. வானதி சீனிவாசன் பொதுச் செயலாளராக நியமனம். கட்சியிலிருந்து தன்னை நீக்க EVKS இளங்கோவனுக்கு அதிகாரம் இல்லை என விஷ்ணு பிரசாத் பதிலடி. புதுச்சேரி அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள கருணாநிதியை நேரில் சந்தித்து நாராயணசாமி அழைப்பு. திருத்துறைப்பூண்டி அருகே தொடங்கியுள்ள தேசிய நெல் திருவிழாவில் விவசாயிகளுடன் நடிகர்கள் பங்கேற்பு. தேடப்படும் குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் வசிக்கவில்லை என அந்நாட்டு தூதர் அப்துல் பாசித் கைவிரிப்பு. நைஜீரியாவில் போகோ ஹரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 32 இராணுவத்தினர் உயிரிழப்பு. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.